திண்டுக்கல் சிறுமலை கிராமத்தில் கள்ள சந்தையில் மது விற்பனை நடவடிக்கை எடுக்க கூறி ஆட்சியரிடம் பெண்கள் கோரிக்கை மனு. திண்டுக்கல் அருகே உள்ள சிறுமலை மலை கிராமமான புதூர் பகுதியைச் சேர்ந்த பெண்கள் தங்கள் பகுதியில் கள்ளத்தனமாக மது விற்பனை செய்து வருகின்றனர். எங்கள் பகுதியில் உள்ள டீக்கடை ஒன்றில் 24 மணி நேரமும் மது விற்பனை செய்யப்படுகிறது. மாவட்ட நிர்வாகத்திடம் தாலுகா காவல் நிலையத்திலும் பலமுறை புகார் கொடுத்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை. 24 மணி நேரமும் மது விற்பனை காரணமாக இங்கு வரும் சுற்றுலா பயணிகள் மது குடித்துவிட்டு உள்ளூர் பொதுமக்களிடம் தகராறில் ஈடுபட்டு வருகின்றனர். எனவே மாவட்ட நிர்வாகம் இந்த பகுதியில் நடைபெறும் மது விற்பனையை தடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். அஞ்சலின் வசந்தி, சிறுமலை அண்ணா நகர்லேருந்து வந்திருக்கோம். எங்கள் ஊரில் மது அதிகமாக விற்றுட்டு இருக்காங்க. தெப்பத்துக்கும் பழையூருக்கும் இடையில ஓவியா கடை ஒன்று இருக்குது, பாத்தின்னு ஒரு அம்மா இருக்காங்க. 2 பேர் சேர்ந்து விற்றுட்டு இருக்காங்க. நடு ரோட்டில் பாட்டில் கொண்டு வந்தாலும் பொம்பளை ஆளுக போனால் ஒரு மதிப்பு மரியாதை கிடையாது. தண்ணி அடிச்சுட்டு அசிங்கமாக பேசுகிறாங்க ஆம்பளைங்க. எங்களுக்கு எந்த பாதுகாப்புமே கிடையாது. இதை நல்லபடியாக எங்களுக்கு ஏதாவது ஒன்று பண்ணி கொடுங்க. அதுக்காண்டி தான் நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் வந்திருக்கோம். நான் வீரலட்சுமி சிறுமலையிலேருந்து வரேன். அங்கே மதுக்கடை அனுமதி இல்லை, இருந்தாலும் அங்கே மதுக்கடை இல்லை இருந்தாலும் வாங்கிட்டு வந்து விற்கிறாங்க. இதனால் நாங்கள் வேலைக்கு போகிற பொம்பளைங்க அந்த சைட் போக முடியல, வர முடியல, குடிச்சு போட்டு அங்கனே படுத்துக்கிறாங்க. இது பழையூரில் அது தெப்ப பக்கத்தில் விற்கிறாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஆனால் யார் விற்கிறாங்க, எதுக்கு விற்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. எங்கள் பெண்களுக்காக நீங்கள் தான் என்னன்னு எடுத்து கேட்கணும்.